கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்கும். ஐயா 2025 ஏப்ரல் மாதமே அஷ்டமத்து சனி முடிந்து விட்டும் இன்னும் நான் சிக்கல்லேருந்து வெளியே வரவே இல்லைங்க. போன வருஷம் கூட நல்லா இருக்கும்னு தான் சொன்னீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தினால் 2022, 23, 24 ஆகிய 3 வருடங்களில் தூக்கத்தை தொலைத்த கண்ணீரில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் போன வருடமாவது ஏதாவது கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் தெரியுமேன்னு பார்த்தா போன வருஷமும் நல்லா இல்லைங்க. இந்த வருஷமாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்படித்தான் நீங்கள் இந்த வீடியோவையே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் புலி வருகிறது என்று சொல்லி நிஜமாகவே புலி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிஜமாகவே ஓரளவிற்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. அட்டமத்து சனியுடைய தாக்கம் உங்களுக்கு கிட்டத்தட்ட முழுமையாக முடியாததற்கு காரணம் சனி விலகியதற்கு பிறகு 8ஆம் இடத்திலேயே ராகு உட்கார்ந்ததுனால தான். அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது ராசியில் அமரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அமரக்கூடிய உச்சகுருவின் அமைப்பினால் எல்லாம் சரியாக போகும் என்பதால் முதல் 5 மாதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்களில் மிக பிரமாதமான நல்ல அமைப்பு இப்போது உண்டு. என்னென்னலாம் உங்களுக்கு உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வேலையை விட்டு போனவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் போட்டிகள் பொறாமைகளின் காரணமாக வியாபாரத்தை இழந்தவர்களுக்கு அதன் மூலமான ஒரு ரெக்கவர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட அமைதி இல்லாமல் இருந்தேன், கடன் தொல்லை என்னால் தாங்கவே முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, அதுலேயும் கடகராசிக்கார சகோதரிகள் கடந்த 3 வருடங்களாக சுத்தமாக நல்லா இல்லைன்றதான் உண்மை. கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்க. கணவராலும் குழந்தைகளாலும் இந்த மனுஷன் என்ன செஞ்சார்னே தெரியல, எப்படி பண்ணார்னே தெரியல, இவ்வளோ பெரிய கடன் வந்துருச்சு, குடும்பத்தை எப்படி மீட்கிறதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக இந்திய குடும்பங்களின் தூணாக விளங்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நிம்மதி இருக்குங்க. 3 வருஷமாக வீட்டில் கிடைக்காத மங்கள ஒலி கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு வேலை சரியாக இல்லை, பெண் பிள்ளை தூர இடத்துல இருக்குது, அல்லது பையனே திரும்பி வரமாட்டேன்றார், பிள்ளைகளை இன்னும் எவ்வளவு நாள் தான் பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியாக உங்களுடைய மன அழுத்தம் கடந்த 4 வருடத்தில் எந்த அமைப்புகளில் இருந்ததோ அதில் இருந்து எல்லாமே நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அதற்கான நிச்சயார்த்தம், திருமணம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தெரியக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே எல்லா தொலைக்காட்சி சேனலாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு அடிக்கடி பேசுவேன். உண்மையிலேயே அஷ்டமச்சனி என்பது நம்முடைய தொழில் அமைப்புகளை, பொருளாதார அமைப்புகளை முடக்கி போடக்கூடிய ஒன்று. ஆனால் நல்ல வேலையாக அப்படிலாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்காது. ஏனென்றால் போன வருடம் ஏப்ரல்லிருந்தே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிட்டாலும் கூட அஷ்டமச்சனி தொடங்கின 4 நாட்களுக்கு பிறகே நடந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக சனி வேதை அமைப்பில் 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதைன்றதுனால இந்த வருஷமும் பெரிய கெடுதல்கள் எதுவும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்காது. உண்மையிலே ஒன்று சொல்லட்டுமா, நமக்கெல்லாம் நல்லது நடக்கலைன்னா பரவாயில்ல, நல்லதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்து வைத்தவர்களுக்கு நடக்கட்டும். நமக்கு கெட்டது நடக்காமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையை சமாளிச்சுக்கலாம் இல்லையா. 2026 நல்லது நடக்கவில்லை என்றாலும் கூட கெடுதல்கள் நடக்காது. இதுதான் உண்மையான பலன். இப்படித்தான் இருக்கும். 8ஆம் இடத்து சனி உங்களை முடக்கி போட பார்ப்பார். ஆனால் 8ஆம் இடத்து சனியை வேதைப்படுத்தக்கூடிய 7ஆம் இடத்து ராகு பகவான் அந்த முடங்கிய இடங்களிலிருந்து உங்களுக்கு விலக்குகளை தரக்கூடிய அமைப்பில் உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. நல்லவைகள் நடக்காது என்றாலும் கூட கெடுதல்கள் நடக்காது. ஆனால் 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சில பல முன்னேற்பாடுகள், சில முன்னெச்சரிக்கைகளை நம்ம வச்சுக்கணும்னு ஜோதிட மூல நூல்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தோடு சொல்லுதுங்க. என்னன்னா, யாரையும் அவசரப்பட்டு நம்பிடக்கூடாது. பண விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நண்பனை நம்பினேன், சொந்தக்காரரை நம்பினேன், அவரை நம்பி 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், இவரை நம்பி 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்மை தவிர வேறு எவரையும் நம்பாமல் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இந்த தூண்டில் போடுற விஷயத்தெல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பை திறந்தாலோ, குரூப்பை திறந்தாலோ, ஃபேஸ்புக்கை பார்த்தாலோ, இன்ஸ்டாகிராமை பார்த்தாலோ, இந்த பாருங்கள் 1 லட்ச ரூபா பண்ணுங்க, உடனே 10 லட்சம் ஆகிடும், மாதம் இவ்வளோ தரேன்,
ரூபாய் கட்டுங்க, மாதம் 30,000 உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதிரியான அஷ்டமச்சனியில் தான் நடந்து அதில் அப்படியே சிக்கிக்கிட்டு நம்மளுடைய நிம்மதியும் பணம் உழைப்பு போன்றவைகள் போகும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, எதையும் நம்பாமல் இருக்க வேண்டிய, பேராசைப்பட்டு அதில் உள்ளதும் போய்விடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் சிக்காமல் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. அதை தவிர்த்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதனா இருக்குமானா கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்காது. வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் வேலைக்காரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது இதுகள் இருக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல யாரையுமே நம்பாமல் நீங்களே கொடுத்து விடுறது, அல்லது விரயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருளை அனுப்பிச்சோம், ஒரு பொருளை வாங்கினோம், தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டோம், இந்த மாதிரியான விரய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளிலும் பெரிய அளவில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆகவே ஒரு முன்னேற்பாடோடு இருக்க வேண்டிய வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. ஆனால் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் பெரிய டிஸ்டர்புங்க எதுவுமே இருக்காது. கணவன் மனைவி உறவு ஏற்கனவே இப்போது அப்படித்தான் இருக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரி காதல் அமைப்புகளில் கூட அந்த காதல் அப்படி நிறைவேறுமா, அந்த காதல் எப்படி நிறைவேறுமான்னு கேட்டால் அஷ்டமச்சனி நேரங்களில் தான் ஆணை பெண் புரிந்து கொள்வதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்வதும் நடக்கும் என்பதால் இளைய பருவத்தினருக்கு சில விதமான அனுபவங்கள் கிடைக்குமே தவிர முழுக்க கையில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனாலும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காம கெடுதல்கள் நல்லவைகள் நடக்கவில்லை என்றாலும் கூட கெடுதல்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய வருடமாகவே அமைந்திருக்குதுங்க 2026. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல. கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடுவேன். 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வருடம் முழுக்க 6ஆம் இடத்துல போய் ராகு வந்து உட்காந்துட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே என்ன தெரியுங்களா, வெற்றி வெற்றி வெற்றி. 3 வெற்றி சேர்த்து சொல்லிட்டேன். 3 வெற்றினா இது வரைக்கும் எதை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாம் அப்படியே கிடைக்கும். மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக அந்த பழக்கத்தை விட்டுறணும், இந்த பழக்கத்தை விட்டுறணும், அந்த நட்பை விட்டுறணும், இந்த நட்பை விட்டுறணும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தீர்மானமாக இருப்பீங்க. இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நமக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. முதல் 5 மாதம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த பாருங்கள், 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. இது மாதிரியான ஒரு அமைப்பு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயா, கன்னிராசிக்காரர்களுக்கு நான் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலிகள், அதே நேரத்தில் கொஞ்சம் லேசாக சோம்பேறிங்க. வேறு என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிலில் போத்திக்கிட்டு கால் பெருவிரல் கூட தெரியாத அளவிற்கு போர்வையை போர்த்தி கொண்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காதுங்க. எல்லாமே நம்முடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதுனால இந்த வருடம் என்னென்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த கம்பெனிக்கு தான் போகணும், அந்த கம்பெனிக்கு தான் போகணும், அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எந்த மாதிரியான அரசு வேலை, போன தடவை எழுதுனதில் அரை மார்க்கில் போயிடுச்சு, 1/4 மார்க்கில் போயிடுச்சுன்ட்டு அரசு வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நீங்கள் நினைத்த மாதிரியே அரசு வேலையோ தனியார் வேலையோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் இது வரைக்குமே கசந்து போன உறவுகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். காதலன் காதலி உறவுகள் கூட இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த வருஷமே காதல் நிறைவேறினா தான் உண்டு. அடுத்த வருஷம்லாம் காதல் நிறைவேறமான பிரேக் ஆகும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஜோதிடம் என்பதே வருமுன் அமைப்புகளை சொல்கிறது தான். இப்போவும் பாருங்கள், 7ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம இது கண்டகச்சனியாகத்தான் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி உங்களுக்கு அவர் யோகாதிபதி என்பதால் 7ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக வராது. ஆகவே நட்புகள் உறவுகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. ஆனாலும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. அந்த புத்திசாலியாக இருந்தாலும் கூட ஈஸியாக மற்றவங்கள நம்பிடுவீங்க. இந்த மற்றவங்களை நம்பி அதன் மூலமாக ஒரு சின்ன மனச்சங்கடம், போய் இவரை போய் நம்பணுமே என்கின்ற மாதிரியான சில சோர்வான அமைப்புகள் இந்த வருடம் வரும் என்பதால் எதிலேயுமே ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டுங்க. இதை தவிர்த்து வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், சொந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் 1 மடங்குக்கு இன்னொரு மடங்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கடனை அடைப்பீங்க. நீண்டகால கடன்களை தவிர்க்க வேண்டிய
அடைத்து, அதாவது வருமானத்தின் மூலமாக அடைக்க வேண்டிய அமைப்பு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கிய நிலைமைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பகுதி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 80% நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவே 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையுங்க. கவலைகள் தேவையில்லாத ஆண்டாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு.